வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவலோகினாம் இதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு வராக உபநிஷத்தில் 159வது மந்திரம், அதுலேருந்து நம்ம சிந்திக்கலாம். இதில் ஜீவன்முக்தன் அதாவது சித்து சத்தானவன், சுருக்கமாக சொல்லணும்னா துரியன் அல்லது பிரம்மம் அல்லது ஞானி, அந்த நிலையை வர்ணிக்குது. எத்திர ந ஷன் சத்ரூபம் ந அகம் ந அப்பியன் அகங்கிருதி. அங்கே ந சன் சத்துவம் இல்லை, ந சத்ரூபோ அதனுடைய சொரூபமும் இல்லை, ந அகம் நான் என்ற சித்தம் இல்லை, ந அப்பியன் அகங்கிருதி அந்த சித்த மூடி இருக்கக்கூடிய அகங்காரம் சொல்லக்கூடிய அபிமானமும் இல்லை. அதை மனம் குணமெல்லாம் அகங்கிருத்தியில் வரும். சத்து இல்லை, சித்து இல்லை, அகங்காரமும் இல்லை. கேவலம் க்ஷீண மனனம், மனமும் இல்லை. இப்போ பல பேர் இதை மனம் சத்தோடு கலந்துச்சுன்னு பேசுவாங்க. மனம் ஜடப்பொருள். மனம் உபாதிகள்லாம் நீக்குனாதான் அது சைத்தன்யம். சித்துங்கிறது கிட்டத்தட்ட எல்லா ஆவரணங்களையும் கலைந்த அந்த 96 தத்துவங்களையும் கடந்த நிலை தான் சித்து. அப்போ தான் அது மேலே ஏற முடியும், சகசிராரம் ஏற முடியும், சத்து தரிசனமாகும், சத்தோடு சேர முடியும், சிவயோகம் சிவபோகம் அத்வைத நிலை ஏற்படும். பல பேர் அதை மனம்னு சொல்லுவாங்க. மனம் எங்கே? மனம் முன்னாடியே நாசமாயிடும். அவித்யாலே மனோநாசம் வாசனாசயம்லாம் ஆனால் தான் சித்தை தான் பல சட்டைகள் மூடி இருக்குது, போட்டிருக்கு, கவர் பண்ணியிருக்கு, எப்படி வேணாலும் சொல்லலாம், அணிந்திருக்கு. அப்படிலாம் யார் அணிந்திருக்க? சைத்தன்யம் தான். ஓங்காரமா, பிராணனா, புத்தியா, அகங்காரமா, மனமா, சித்தமா, புலன்களா, பொறிகளா, இத்தனை தத்துவங்களால் மூடப்பட்டிருக்கு. இப்போ ஒன்று ஒன்றா நீக்க அறிவால் நீக்கிறோம். அறிவால் இதை தான் நீக்க முடியும். அப்படி அறிவால் நீக்க அகங்காரம் சொல்லக்கூடிய இந்த அபிமானங்கள் எதுவும் காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், இதெல்லாம் என்னது? மனம் இருந்தாலோ, புத்தி இருந்தாலோ, அவித்யா இருந்தாலோ இதெல்லாம் இருக்கும். இதுவோ இப்போது சித்து சத்தான நிலை, அதாவது துரிய நிலை. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன விசாரம் பண்ணலாம். இப்போ நாம் இந்த சித்தானது உள்ளேருந்து வெளியில் வரும்போது துரிய நிலையில் இருந்த ஆரம்ப காலம், இப்போ நம்ம கீழேருந்து மேலே போகிறது தான் பேசுகிறோம், மேலேருந்து கீழே வரதை பேசுகிறது இல்லை. எப்படி கீழே வந்தோங்கிற காரணங்களை உபநிஷத்து சொல்கிறது இல்லை. இப்போ இருக்கிற நிலையிலேருந்து நீ மேலேறுவது எப்படிங்கிறது சொல்லுது.
கீழே என்னது புண்ணியசீனே மத்திய லோக்கக. நீ செஞ்சுருக்க புண்ணியம் தீர்ந்து போனால் அவன் கீழே இறங்கணும் ஏதாவது ஒரு லோகத்தில். மர்த்திய லோகங்கிறது இந்த பூலோகம். இங்கே தான் மரணம் உண்டு. சரி, இங்கேருந்து மறுபடியும் மேலே ஏற அப்படின்னு சொன்னால் போயிட்டு போயிட்டு வர்றது வாழ்க்கை இல்லை. அப்படி தான் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்குறான். அப்படி வாழக்கூடாது. நிரந்தரமாக ஆனந்த நிலையை பிடிக்கணும். பூரணமான அமைதி நிலையில் வாழணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமே பேர். அது பேர் குவைட்யூடுன்னு பேர். அதுக்கு குவைட்யூடு, பூரணமான அமைதி நிலை. அது அந்த நிலையை அடையிறதுக்கு எப்படி அறிவால் நீ நுட்பமாக நுழைய முடியும் அப்படின்னு சொன்னால், முதல்ல மேலேருந்து கீழே இறங்கின துரியன், பிராக்யன், தைஜசன், விஸ்வன். வெளியிலேருந்து உள்ளே போனால் விஸ்வன் ஜகத்து ஜாகிரதம் ஸ்தூல உடம்பு. அப்புறம் தைஜசன் சூக்ஷ்ம உடம்பு கனவு நிலை. அப்புறம் பிராக்யன் உறக்க நிலை, இருட்டு அக்ஞானம். அடுத்தது இது மூன்றும் கடந்த நிலை, நான்காவது நிலை துரிய நிலை. அதை எப்படி சொல்லுவோன்னா, இந்த ஸ்தூலத்துக்கும் சூக்ஷ்மத்துக்கும் காரணமாக இருக்கிறது தான் காரணம், காரண சரீரம். அதை சமஷ்டியாக சொல்லும்போது, வியஷ்டியாக சொல்லும்போது விஸ்வன் தைஜசன் பிராக்யன் சொல்கிறோம். சமஷ்டியாக சொல்லும்போது விராட்டு ஹிரண்ய கர்ப்பன் ஈசன் அப்படி சொல்லுவோம். ரெண்டும் ஒன்று தான். இப்போ ஜாகிரத நிலையில் இருக்கும்போது அவன் பரபரப்பில் இருக்கிறான், தன்னை அறிவதில்லை, ஜகத்தையே அறிஞ்சிக்கிட்டு கிடக்கிறான், அது பின்னாடியே ஓடுறான். கனவு நிலையில் அவன் அங்கேயும் தன்னை அறியறதில்லை, ஏதோ காட்சிகளை பார்த்து ஏதோ ஒரு ஆனந்தமாக இருக்கான், இல்லை துக்கமாக இருக்கிறான். இந்த விஸ்வனும் தைஜசனும், அதாவது ஜாகிரத்தும் சொப்னமும் காரிய நிலைன்னு சொல்லலாம். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் காரண நிலை ஈசனாக இருக்கிறதுனால, சுசுப்தியாக இருக்கிறதுனால, அஞ்ஞானமாக இருக்கிறதுனால, உறக்க நிலையில் அஞ்ஞானம் இருட்டு, ஆனால் ஈசன் இருக்கிற இடம். இந்த தைஜசனும் விஸ்வனும் காரியமாக இருக்காங்க, ஸ்தூல சூக்ஷ்மமாக. இதுதான் அன்றாட வாழ்க்கையை நம்ம நடந்துகிட்ருக்குறோம். இப்போ இந்த பார்க்கிறவன் பார்க்கப்படும் பொருள், காரணம் காரியம், பிரமாத்தா பிரமேயம், இது ரெண்டுத்துக்கும் வேறானது விலட்சணம். விலட்சணம், இந்த விலட்சணத்துக்கு அப்பால் தான் இவன் யார் இருக்கான், துரியன் இருக்கான். இப்போ ஸ்தூலமும் சூக்ஷ்மமும் காரியம்னு சொன்னால் அதுக்கு காரணம் மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய பிராக்யன். நான்காவது நிலையில் இருக்கிறவன், இந்த மூன்று நிலையுக்கும் அப்பால் இருக்கிறவன், அவன் வெளிச்சத்தில் இருக்கிறவன் துரியன். அவனுடைய பேர் துரியன்கிறத இன்னொரு வார்த்தையில் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சர்வஜன்னு வச்சுக்கலாம். பிரம்மத்துக்கு பல பேர் இருக்குது, அதில் சர்வஜன்னு வச்சுங்க. எல்லாத்தையும் கண் இல்லாமல் பார்க்குறவன், காது இல்லாமல் கேட்குறவன். இப்போ இந்த சர்வஜன் இந்த மூணு பேருமே பார்க்குறான். விஸ்வன் சொப்பனத்துக்கு போன பிற்பாடு விஸ்வனை விட்டுறான். என் தண்ணியும் பார்க்குறதில்ல, ஜகத்தையும் பார்க்குறதில்ல. தைஜசன் பிராக்யனுக்கு வந்து ஒடுங்கும்போது சொப்பனத்தையும் விட்டுறான், ஜாகிரதத்தையும் விட்டுறான். நான்காவது ஈசனாக இருக்கக்கூடிய பிராக்யனாக இருக்கக்கூடியவன் அஞ்ஞானத்தில் இருக்கிறான், மூணுத்தையுமே விட்டுறான். இப்போது அஜ்ஞானம் அத்தியாசம், காரணம் காரியம். அஜ்ஞானம் இருட்டு, அதனால் அத்தியாசம் ஏற்படுது. நமக்கு மனித நிலைக்கு ஏன் மனிதனாக இருக்கும்போது, ஸ்தூலத்தில் இருக்கும்போதும், கனவுல இருக்கும்போதும், காரணத்தில் இருக்கும்போதும் நம்ம ஏன் அஜ்ஞானமாக இருக்கிறோம்னா, நம்ம இருக்கிற இடம் அந்த அஜ்ஞானத்தில் இருக்கிறோம்.
அறியாதுங்கிற இடத்துல இருக்குது. மேக்சிமம் நம்ம தூக்கம் இல்லை கனவு இல்லை விழிப்பு நிலை. ஒன்று காரியம், ஒன்று காரணம். காரணம் இருட்டாக இருக்கிறதுனால காரியங்களும் இருட்டாக இருக்குது. காரணம் அஞ்ஞானமாக இருக்கிறதுனால தவறுகள் ஏற்படுது. அறியாமை தவறுகள். நான் இப்படி தெரியாமல் அந்த பள்ளத்தில் விழுந்துட்டேன், அங்கே இதை பார்க்கல, தெரியாமல் முள் இருந்துச்சு நான் காலை வச்சுட்டேன். நம்ம தெரியாமங்கிறத சொல்கிறோம்ல, அது பேர் அஞ்ஞானம். அப்போ இருட்டில் நடக்கிறவனுக்கு பள்ளம் மேடு உயர்வு தாழ்வு நல்லது கெட்டது எதுவுமே அதுதான் இப்போ மனித வாழ்க்கை. இது புரியுதா? அஞ்ஞானம் இருந்தால் அத்தியாசம் இருக்கும். இப்போ நீங்கள் பிரம்மம் பரம்பொருள், அந்த அறியாததுனால அது அஞ்ஞானம். அதனால நீ அஞ்ஞானம் இருக்கிறதுனால தவறு நடக்குது. அஞ்ஞானம் இருக்கிறதுனால அத்தியாசம் நடக்குது. அறியாமை இருக்கிறதுனால தவறு நடக்குது. அறியாமை நீ மெய்யறியாமை, உன்னுடைய சொரூபம் அறியாமை. நீ ஒரு மகத்து எங்கும் இருக்கிறவன் பரம்பொருள், சத்து சித்த ஆனந்த ஸ்வரூபம், சுயம் ஜோதிகி அனந்த சக்தி, சர்வஜக சர்வசித்தக சர்வேஸ்வரகங்கிற அறிவு இல்லாததுனால நீ உன்னை என்னவா நினைக்கிற? அல்பமாக நினைக்கிற, மானுடமாக நினைக்கிற. நீ மானுடமாக நீ நினைக்கிறேன்னா நீ மனுஷன். ஏன்னா நீ மனதில் இருந்து இப்போ விஸ்வன் தைஜசன் பிராக்யன் சொன்னால் மனுஷன் சொல்லலை. ஆனால் மனுஷன் மனதில் வாழ்கிறவன் மனுஷன். மனம்ங்கிறது ஒரு நிலை தான், அது ஒரு வாகனம்தான். நீ மனதில் வாழ்கிறியா, புத்தியில் வாழ்கிறியா, சித்தத்தில் வாழ்கிறியா, அகங்காரத்தில் வாழ்கிறியா, சித்தில் வாழ்கிறியா, சத்தில் வாழ்கிறியான்னு 5 நிலை இருக்குது. புரியுதா? மனதில் வாழ்கிறியா, புத்தியில் வாழ்கிறியா, சித்தத்தில் வாழ்கிறியா, இல்லை அகங்காரத்தில் வாழ்கிறியா, இல்லை சித்தில் வாழ்கிறியா, இல்லை சத்தில் வாழ்கிறியா. 6 நிலைகளை கூட நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே, எனக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் எங்கே இருக்க அகங்காரத்தினா அகங்காரம் பிடிச்சவன்னு சொல்லிடுவாங்க. முஷுடு, கோபப்பட்டினா முஷுடுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா இல்லையா உங்கள் குணத்தை பொறுத்து. இப்போ நீங்கள் இதெல்லாம் கடக்கணும்னா நீங்கள் துரிய நிலைக்கு போகணும். துரிய நிலைக்கு போகணும். எங்கே? மனநிலையை விட்டு, புத்தியை விட்டு, அகங்காரத்தை விட்டு, சித்தத்தை விட்டு, சூக்ஷ்ம உடம்பையை விட்டு, சித்தத்தை விட்டு எங்கே போகணும்? சித்தாக்கு போகணும். சித்தான அறிவு ஸ்வரூபம், உணர்வு நிலை. அங்கேருந்து நீ பூரண ஆனந்தமும் அமைதியும் நீ பெற முடியாது. சத்தோடு நீ 2 கலக்கணும். அப்போ சித்து சத்தாகணும். இப்போ சத்தாகும்போது தான் நீ இந்த குவைட்யூடுன்னு சொல்லக்கூடிய பூரண அமைதியும் ஆனந்தமும். இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, பிரசீதன்னு நம்ம தமிழில், இது சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம். பிரசாதம்னு கேட்குறோம்னா சுவாமிகிட்ட, அது அமைதி. பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், நீ அதை வாங்கிக்கிறேன்னு சொன்னால், அது ஒரு அமைதியை வரமாக கொடுக்குறாரு இறைவன். அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. புரியுதா? இப்போ அஞ்ஞானத்தினால அத்தியாசம், அறியாமையினால் நீ அல்போன்னு நினைக்கிற, தெரியாததுனால தவறு செய்கிற. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. இப்போ இந்த முதல் 2 விட்டுடுங்க, தைஜசன் விஸ்வன் விட்டுடுங்க. பிராக்யனையும் துரியனையும் ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, துரியன்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இங்கே வர இந்த சந்தர்ப்பத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுச்சு. இப்போ துரியனையும் பிராக்யனையும் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. 2 பேருக்கும் ஜகத் இல்லை. பிராக்யன் யார்? தூங்குறவன். பிராக்யன் யார்? சுஷுப்தியில் இருக்கிறவன் பிராக்யன். உறக்க நிலையில் இருக்கிறவன், அவனுக்கு ஜகத் இல்லை, ஏன்னா அஞ்ஞானம். துரியன் விழிப்பு நிலையில் இருக்கிறனால அவனுக்கு ஜகத்து இல்லை. ஜகத்துங்கிறது ஒரு பிம்பங்கிறது அவன் அறிஞ்சதுனால அப்போ 2 பேருக்கும் ஜகத்து இல்லை. இப்போது 2 நிலையிலையும் ஆனந்தம் இருக்குது. கம்பேரிசன் பண்ண போனால் பிராக்யனுக்கும் துரியனுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இவன் இருட்டில் இருக்கான், அவன் வெளிச்சத்தில் இருக்கான். இவன் 3ல் இருக்கான், அவன் 4ல் இருக்கான். 3 உறக்க அஞ்ஞானம், 4 விழிப்பு நிலை, பூரண விழிப்பு நிலை. இது புரியுதா? இப்போ
இப்போ துரியன்னா யார் தெரியுதா? இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்டவன். அவன் தான் இப்போ எங்கேவா இருக்கான்? பிராக்யனா வந்து, தைஜசனா வந்து, விஸ்வனா வந்து, நாயா பேயா அலைகிறான். இப்போ மனுஷனா கூட இல்லை, விஸ்வனா கூட இல்லை அவன். இது புரியுதா? அந்த நிலையில் சத்தும் இல்லை, சித்தும் இல்லை, துரிய நிலையில் ரெண்டுத்துக்கும் வேறுபட்ட பிரசீதன்னு சொல்லக்கூடிய அல்லது குவைட்யூடு அப்படின்னு சொல்லக்கூடிய பூரணமான அமைதி நிலையில் துரியன் வாழ்கிறான். நாகம்னா அப்பியன் அகங்கிருத்தி. இதெல்லாம் புரிஞ்சிச்சப்போ இது இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ விஷயம் நம்ம பேசினா தான் இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அதெல்லாம் மறைஞ்சிருக்கு. பாஷை எழுதும் போது இதெல்லாம் எழுத மாட்டாங்க. இது வந்து இதில் என்ன விசேஷம்னு சொன்னால், என் சொந்த கருத்தும் இல்லை, நான் எங்கெங்கேயோ படிக்கிற அந்த உபநிஷத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மந்திரங்கள் அதை கனெக்ட் பண்ணுறான் இறைவன். அதுதான் இங்கே விசேஷம். எங்கேயோ படித்த எப்போயோ படித்த அந்த விசாரமானது நமக்குள்ளே அங்கங்கே ஒரு பாயிண்டில் இருக்கும். இந்த பாயிண்ட்டை நோக்கி நம்ம போகும்போது இதோட கனெக்டடான விஷயங்களை எல்லாம் இறைவன் முருகப்பெருமான் கோத்து விடுறார். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் எல்லா உபநிஷத்தும் இன்டர் கனெக்டட். அது புரிஞ்சுக்குங்க. எல்லாமே ஒன்றை நோக்கி தான் போகுது. 108 உபநிஷத்து பேரும் நாமரூபந்தான் 108 உபநிஷத்தை தவிர சாரம் அத்வைதம், சாரம் அனுபூதி, சாரம் ஆனந்தம், சாரம் பரம்பொருள். புரியுதா சொல்கிறது? இப்போது இது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேட்கணும். 2வது வாட்டி போட்டு கேட்கணும், 3வது வாட்டி 10 கூட கேளுங்க, 100 கூட கேளுங்க. கேட்க உங்கள் ஜென்மா எரிக்கப்படும், உங்கள் துயரங்கள் எரிக்கப்படும். துரிய நிலைக்கு நீங்கள் எளிமையாக போகலாம். இது உங்கள் உள்ளுணர்வை கேளுங்க. இந்த வாக்கு ஜி சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு கரெக்டாக சொல்லும். அது சொந்த கருத்து இல்லை, எல்லாம் உபநிஷத்துக்குள்ளே இருக்குது. வெவ்வேறு இடத்துல பல விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. பெரிய புதிர் தான் இது, ஒரு பெரிய சேலஞ்சு தான். சொல்கிற மாதிரி 108 1180 உபநிஷத்தை கொடுத்தாலும் அடியன் ஒரு கை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது. இப்போ நான் இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு தத்துவமசி ஒரு ரவுண்டு பேசிவிட்டு அங்கே போயிட்டு இது எங்கே கிடைக்கிது இந்த 300 எவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி எப்படியாவது வாங்கிட்டு வந்துடணும். வாங்கிட்டு வந்து இன்னொருக்கு ஒரு கலக்கணும். இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். பார்க்கலாம். 10 போதும், 1 போதும், 10 போதும், 32 போதும் அப்படி சொல்லி நம்ம 108 யாருமே 108 கிளாஸ் எடுக்கலைங்க. இந்தியாவில் யாருமே 108 உபநிஷத்தையும் எடுக்கலை, இது வரைக்கும் எடுக்கலை. இனிமேல் எடுத்தால் நமக்கு அப்புறம்தான், 2வது தான். நாம் முன்னோடியாக போயின்னு இருக்கோம். இப்போது கேவலம் ஷீன மனனம். இங்கே மனம் இல்லை, மனோநாசம் ஆகிடுச்சு. மனம் இல்லைன்னா காம குரோதாதிகள், ஆசைகள், குழப்பங்கள், பதட்டங்கள் எதுவும் இல்லை. இப்படிலாம் இருந்தால் ஃப்ளிக்கர்னு பேர். அதுக்கு பேர் குவைட்யூடுங்கிற வார்த்தைக்கு நேர ஆப்போசிட். ஒன்றில் நிற்கா சம்சாரி. என்ன பண்ணோம், விக்ஷிப்தம்னு சொல்லலாம். அது மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்கல்ல, அவங்கள வந்து என்ன சொல்லுவோம், ஒன்றில் நிற்காதவங்கன்னு சொல்லுவோம். இப்போது ஷீன மனன். அதனால் இந்த அவித்யாவில் இருக்கக்கூடிய வாசனாசயம், விஞ்ஞானம் சொல்லக்கூடிய பல சங்கல்பங்கள், அப்புறம் மனோன்னு சொல்லக்கூடிய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாம் என்னது சயமாக ஷீன மனனம், ஆஸ்திய அத்வைத்தம் அதெல்லாம் அழிந்து ஆஸ்திய அத்வைத நிலையில் ஒன்றாகி அதி நிர்பயாக பயமற்றவனாக ஆகிறான். இப்போ எப்போ பயம் போகும்? யார் எப்போ பயம் வருது? இவங்க அதை பண்ணிடுவாங்களோ, அவங்க இதை பண்ணிடுவாங்களோன்னு. இன்னொருத்தவன் இருந்தால் தானே பயம். இப்போ இன்னொருத்தவனே இல்லை, எல்லாமே நீயாக இருக்கிற. அப்போ விரோத மனப்பான்மை எப்படி வரும்? பகைமை எப்படி வரும்? கருத்து வேறுபாடு எப்படி வரும்? இப்போ துவைத்தம் இருந்தால் கருத்து வேறுபாடு வரும். ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே கிடப்பான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு புரிதல் இருந்தால் அத்வைத்தம், புரிதல் என்னென்னா வாழ்நாள் ஃபுல்லாக போராட்டம் தான். ஒன்றும் மாற்ற முடியாது, மாற்றவே முடியாது. அறிவு இருந்தால் அத்வைதம் ஆகிடுவாங்க. கான்செப்ட் ஒன்று தான் இது மெய்ப்பொருள். இப்போ இன்னொரு என்ன அதோட மோதுதுன்னா என்னது? நேர ஆப்போசிட்டு மோதுது. நேர ஆப்போசிட்டும் மோதுது. அதோட என்ன காரணம்? அறியாமை, அத்தியாசம். அறியாமல் இருந்தால் தவறுகள் இருக்கும்.
இது யதார்த்தம் தானே. அதனால தான் துரியன் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் சொல்லுது. இதெல்லாம் கடந்து நிற்கிறான், காமக்ரோதாதிகள்லாம் கடந்து நிற்கிறான்னா எப்படி நிற்கிறான்னா இப்படி தான் நிற்கிறான். விசாரம் அதான். அதனால் ஆஸ்திய அத்வைத்தே அதிநிர்பய பயமில்லாதவனாக நிற்கிறான். இப்போ மனம் இல்லை, குணம் இல்லை, அவித்யா அழிஞ்சு போச்சு, மனம் இல்லை, சத்தும் இல்லை, சித்தும் இல்லை, அமைதி நிலையில் இருக்கிறான். அந்ததக சூன்யோ பகிஷூன்யோ. இப்போ அவனுக்கு வெளியிலையும் எந்த பொருளாக தெரியல, சூன்யமாக இருக்கு. இப்போ ஒரு கடம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு கடம் எம்டியாக இருக்குது, உள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது, வெளியிலையும் ஸ்பேஸ் இருக்குது. அப்போ உள்ளேயும் எம்டி, வெளியிலையும் எம்டி. அது மாதிரி மனிதனுக்கு உள்ளேயும் எந்த எண்ணமும் இல்லை, வெளியில் எந்த பொருளையும் பார்த்து அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இப்போ சாமானியம் என்ன பண்ணுவோம், எந்த பொருளை சும்மா வருது இந்த கிளிப் எடுத்து மேலே வச்சுட்டு அந்த கிளிப்பை பற்றி நீங்கள் எல்லாம் சிந்திச்சுட்ருப்பீங்க. அதை பற்றி ஒரு 5 எண்ணங்கள் 6 எண்ணங்கள் 10 எண்ணங்கள் போகும். அது மாதிரி ஒன்று நான் என்ன பண்ணுறேனோ அதெல்லாம் நீங்கள் சிந்திப்பீங்க. ரோட்டில் போகிறதெல்லாம் ஒவ்வொரு பொருளாக பார்த்து சிந்திச்சுட்டே போகிறீங்களா இல்லையா? ஆனால் என்ன அர்த்தம், வெளியில் நிற்கிறேன்னு அர்த்தம். எங்கே இருக்கணும், ஸ்வஸ்திதமாக இருக்கணும், விவகாரமே கூடாது. செய்ததாக தான் ஞானத்தில் சங்கல்பம் பண்ணி செய்யணும். இது புரியுதா? விவகாரத்தை குறைக்கணும். முதல்ல சங்கல்பத்தை குறைச்சா விவகாரம் குறைஞ்சிரும். சங்கல்பம் நிறைய இருக்கக்கூட 3 வச்சுக்கலாம் சம்சாரி. 1 தனக்கு, 1 குடும்பத்துக்கு, 1 தொழிலுக்கு. புரியுதா? இப்போ கேவல க்ஷீண மனன ஆஸ்ய அத்வைத்தே அதி நிர்பய அந்தக சூன்யோ. உள்ளேயும் சூன்யம், பகி சூன்யம், வெளியிலையும் சூன்யம். சூன்ய கும்பை வாம்பரை, ஒரு கும்பம் ஒரு கலசம் எம்டியாக இருந்தால் உள்ளேயும் அது எம்டியாக இருக்குது, வெளியிலையும் அதுக்கு அந்த குடத்துக்கு வெளியிலையும் எம்டியாக இருக்குது ஸ்பேஸு. அதுபோல் அந்த பூர்ணம் பகி பூர்ணம் பூர்ண கும்பம் இவ. இப்போ அந்த கலசத்தில் தண்ணியை பிடிங்க, உள்ள பூர்ணம், அதை ஒரு கடல்லையோ ஒரு குளத்துலையோ போடுங்க. உள்ளேயும் தண்ணீர், வெளியிலையும் தண்ணீர். உள்ளேயும் பூரணம், வெளியிலையும் பூரணம். எம்டியாக இருக்கும்போது உள்ளேயும் ஸ்பேஸு, வெளியிலையும் ஸ்பேஸு. அதுக்குள்ளே நிறைக்கும் போது உள்ளேயும் பூரணம், வெளியிலையும் பூரணம். இப்போ அவன் என்ன பார்க்குறான், எண்ணங்கள் இல்லாத நிலையில் ஜகத்தும் இல்லை, தானும் இல்லை. மனம் எப்படி இருக்குது, மனமே இல்லை, பூரணமாக இருக்கான். அவள் பூரணங்கிறது கர்மாவா ஞானமா அப்படின்னு கேட்டால், பூரணங்கிறது இருப்பு, அமைதிங்கிறது இருப்பு. அமைதியாக இருக்கேன், அமைதிங்கிறது உன்னுடைய ஸ்வரூபம். உன்னுடைய அதில் நீ ஏதாவது செஞ்சால் தான் அது செயற்கை, அது கர்மா. இப்போ கர்மாவா ஞானமான வித்தியாசம் புரியுதா? இப்போ சத்து சித்துன்னு சொல்கிறோம்ல, சத்துனா இருப்பு, சித்துனா உணர்வுன்னு சொல்கிறோமா இல்லையா? சத்து அசையாது, சித்து அசைன்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போ அமைதிங்கிறது அசையுமா அசையாதா? ஏன்னா அது இருப்பு. நேற்றே சொன்னேன், இந்த 5மே பல லட்சணங்கள் இருக்குது. எல்லாமே பிரம்ம லட்சணம் வந்து இந்த உபநிஷத்தில் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருப்பாக தான் இருக்கும். இருப்புனா என்னது, சத்தா இருக்கும். சத்துனா என்னது, அமைதி, ஆனந்தம், செயல்படாத லோகம். அது ஒரு வெட்ட வெளி, பெரிய வெளி. நேற்று தான் சொன்னேன், விசாரம் நேற்று பண்ணியிருக்கோம். அதை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போது அந்த சூன்யக பகிஷூன்யக அப்படின்னு சொன்னால் உள்ளேயும் எண்ணங்கள் இல்லை, வெளியிலையும் பொருட்களை அவன் பொருளாக பார்க்குறது இல்லை. உள்ளேயே பூர்ணமான மனநிலை இருக்குது, அதனால் வெளியிலையும் அவனுக்கு பூர்ணமான பூர்ணமான மனநிலை உங்களால் புரியாது. சாப்பிட்டா போதுன்னு தோணுதில்ல, இன்னுமே ஒன்றும் வேண்டாங்கிற சொல்கிறல்ல. இருந்தால் பரவாயில்ல, ஹோட்டலில் கொண்டாந்து நீ ஒன்று ஆர்டர் பண்ணால் சாப்பிட்டீங்க, அது பூர்த்தி ஆகிடுச்சு. இன்னொன்று கொண்டாந்து வச்சா என்ன பண்ண தோணும், வேண்டான்னு சொல்ல தோணும். பூரணமாக இருக்கிறான், உள்ளேயும் பூரணம், வெளியிலையும் பூரணம், எங்கும் பூரணம். அதுதான் இருப்புன்னு பேர். என்ன இருப்பு, யதார்த்தமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, நிஷ்கிரியமாக இருக்கிறது, சாந்தமாக இருக்கிறது, சாட்சியாக இருக்கிறது, எல்லாமே இருப்பு. சத்து செயற்கை அல்ல, தயாரிக்க முடியாது.
தயாரிக்க முடியாது. தயாரிக்கிறது எல்லாம் இந்த சித்து தான் தயாரிக்கும். இப்போ எல்லாம் தயாரித்து பார்த்துடுச்சு. அட போயா ஒரு வீடு கட்டி விளையாடுது ஆற்று மணலில். அப்புறம் வீட்டுக்கு போகிற டைம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, தட்டி விட்டு இடித்து விட்டுட்டு எங்கே போயிடுது, வீட்டுக்கு போய்டு. அந்த வீடு தான் சத்து. சத்துனாலே இருப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாரும் அந்த இருப்பு தான் சொல்லுவாங்க. அது நல்லதுங்கிறத சொல்ல மாட்டாங்க. அது அன்பு வடிவம்னு சொல்ல மாட்டாங்க, அமைதி வடிவம்னு சொல்ல மாட்டாங்க. பிரம்ம லட்சணம் சொல்லும் போது அதெல்லாம் சொல்லுவாங்க, விவரிப்பாங்க. ஆனால் சத்து தான் அதுங்கிறத சொல்ல மாட்டாங்க. கனெக்ட் பண்ண தெரியல. நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க, நான் விமர்சனம் பண்ணலை. நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க, உபநிஷத்தில் இருக்கிறத சொல்கிறாங்க. ஆனால் கனெக்டிங் பீப்புள் கிடையாது. நம்ம தத்துவங்கள் உபநிஷத்தில் சொல்லுதில்லை, அதெல்லாம் காட்ஸ் பார்ட்டிகள் மாதிரி வச்சிங்களேன். 108 உபநிஷத்தும் காட்ஸ் பார்ட்டிகள். இந்த காட்ஸ் பார்ட்டிகளை வச்சு காடை நம்ம என்ன பண்ணணும், உருவப்படுத்திடணும். அப்போ தானே புரியும் அவனுக்கு. இப்போ அவங்கவுங்க அங்கங்கே இருக்கிறத சொல்லிட்டு போயிடுறாங்க, இருக்கிறத அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க, புள்ளி வச்சுட்டு போயிடுறாங்க. புள்ளியாக தான் உபநிஷத்தில் இருக்குது. ஆனால் புள்ளியாக ஸ்தூலமாக புள்ளியாக இருக்குது, ஸ்தூலமாக மந்திரங்களாக இருக்குது, உபநிஷத்தாக இருக்குது, மந்திரங்களாக இருக்குது. சூக்ஷ்மமாக புள்ளியாக இருக்குது. காரணமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்டர் கனெக்டட்னு சொன்னேன்னா, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபங்கிற சத்து வந்துடும், வெளிப்படும். இப்போ நீங்கள் உபநிஷத்தில் எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக போகிறோமோ அந்த அளவுக்கு பிரம்மஸ்வரூபம் எளிமையாக வெளிப்படுதுங்க. ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்ம வெல் பூஜையில் பல தேவர்கள் வராங்க, தேவதைகள் வருது, நம்ம ரவுண்ட் பண்ணி அனுப்புகிறோம்ல, அதில் பல பேருக்கு புரியறதில்ல. டெய்லி வாட்ச் பண்ணுறான் பாருங்கள், அவன் கரெக்டாக ரவுண்ட் பண்ணி எனக்கு அனுப்புகிறான். ஜி இதில் இது வந்திருக்கு அது வந்திருக்குன்னு சொல்கிறான். இப்போ என்ன புரியுதா, வித்தியாசம் புரியுதா? என்ன காரணம்? பார்வை, ஆழமான பார்வை, நுட்பமான பார்வை, அபிமானம் இல்லாத பார்வை, துரிய பார்வை, உயிர் பார்வை. இது புரியுதா? அப்படி அந்த பூர்ணக பகிர்பூர்ணக பூர்ணகும்ப இவ, உள்ளேயும் பூரணம் வெளியேயும் பூரணம். அப்போ அவனுக்கு செயல்படுறதுக்கு ஆகிறதுக்கு என்ன இருக்குது? இந்த உலகத்தில் ஏதாவது ஆக முடியுமா? நீங்கள் பிரம்மத்தை விட மேலானது ஏதாவது இருக்கா? ஆனால் மனுஷன் என்ன பேசுகிறான், கடவுளோட மேலேங்கிறான். தன்னை கடவுளை ராமர் சொல்கிறது முக்தி கோபநிஷத்தை விட, கிருஷ்ணன் சொல்கிற பகவத்கீதையை விட இவங்க தன்னை ரொம்ப சிந்திக்கிறவங்க. காது வழியாக மூளை வழியில் வருது அவங்களுக்கு. என்ன ஆதாரத்தை? நம்ம பேசுகிறதுக்கெலாம் ஆதாரம் இருக்குது. சொந்த கருத்து விடலப்பா. சிந்தனைக்கு விடணுன்னா கூட பிரமாண மந்திரம் இருக்குது. மந்திரம் இல்லாமல் பேசுகிறேன்னா ஒரு நாள் ஆகுது. மந்திர வார்த்தை இல்லாமல் மந்திர வார்த்தையில் இருக்கக்கூடிய நுட்பத்தை தான் நாம் வெளிப்படுத்துகிறோம். அந்த மந்திர வார்த்தைக்கான அறிவை, நுட்பத்தை, சூக்ஷ்மத்தை வெவ்வேறு இடத்துல அது பேசியிருக்குது, விளக்கம் கொடுத்துருக்கு. இந்த 10,000 மந்திரத்தையும் ஒழுங்காக படிங்க, இல்லை கேளுங்க. படித்தா புரியாது, சொல்லி கொடுத்தாலே புரியாது. நீ எங்கே படித்து தெரிஞ்சுக்கிறது? இப்போ தெரியுதா நுட்பம் என்ன, குரு யாருன்னு? இதுதான் விசேஷம். 1 கோடி சாஸ்திரத்தினுடைய சாரம்னு சும்மா சொல்லலை. குருவை பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன்னு சும்மா சொல்லலை வேதம். எல்லாம் பூரணமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அறிஞ்சவங்க, புரிஞ்சவங்க, உணர்ந்தவங்க, அனுபூதி பெற்றவர்கள், தரிசனம் செய்தவர்கள். இப்போ நம்ம லெவலில் வந்து நம்ம பார்த்ததில்ல, மற்றவங்களுக்கும் காட்டலாம் சுவாமியை. நான் பார்த்தேங்கிறது சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஓகேவா, உனக்கும் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இப்போது இருக்கா இல்லையா? இது அபிமானமா? இல்லை, சத்தியம். கலியுகத்திலே இது நடந்துட்டு தானே இருக்குது. அது ஒரு பக்கம் நடந்துட்டு தானே இருக்குது. அவரை தேடி போகிறவங்களுக்கு அவர் காட்சி கொடுத்துட்டு தான் இருக்கார். நீ எந்த யுகமாக இருக்கட்டும், கலியுகமாக இருக்கட்டும், கத்திரிக்காய் யுகமாக இருக்கட்டும், புரிகிறவனுக்கு புரியுது, புரியாதவனுக்கு புரியாது. நமக்கு பின்னாடி எவ்வளோ பேர் கவர்மெண்ட் வேலை வாங்குகிறான், எவ்வளோ பேர் எத்தனை நிலைகளை உயர்றான். நமக்கு பிறந்தவன் எத்தனை பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்கான். நம்ம ஒன்றும் ஒரு பாரத ரத்னா கூட வாங்கலை. என்ன செய்கிறோம் நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ண, பர்த்டே கொண்டாடுறோம், கொஞ்சமாவது இது வேண்டாம்? ஏதாவது ஒரு சாதனையை படைச்சிவிட்டு இனிமேல் யாராவது பர்த்டேன்னு சொல்லணும்.
இது புரியுதா? அப்போ ஞானியினுடைய வாழ்க்கை உள்ளமும் அகத்தும் புறத்தும் அமைதியே இருக்கும். அதான் விஷயம். மா பவ கிராகிய, எல்லாத்தையும் பிடிக்கணும்னு நினைக்காத சொல்லுது. மா பவ, எல்லாத்தையும் எனக்கு பிடிக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு அஜ்ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம், இருட்டு. மா பவ கிராகிய, நிறைய பொருட்களை பற்றாத, பாவாத்மா பாவிக்காத. கிராகக்காத்மா ச மாபவ, அந்த பொருளுக்கு நீ சேமித்த பொருள் மேலே நீ பொருளாக மாறிடாத. எல்லா பொருளையும் பற்றாத, பற்றின பொருளாக நீ மாறிடாத. அஸ்மிதான்னு சொல்லுவாங்க. கார் புதுசாக வாங்கினா யாரும் கோடு போடாமல் பார்த்துக்கணும். எத்தனை நாள் பார்த்துக்குவ? எப்படியோ ஒருத்தன் கோடு போடுறானா இல்லையா? அது சக்திகள் நிறைய வேலை செய்யுது, ரொம்ப அருமையாக வேலை செய்யும். வெள்ளை சட்டையாக பல பலன்னு போட்டுப்பாங்களேன், ஒரு 10 நிமிஷத்தில் டீ நம்ம மேலே கொட்டிடும். நம்ம குடிக்கிற யாரை நம்ம திட்டு? வெள்ளையாக இருக்கா பிடிக்காது, கை தடுமாற்றம் வந்துடும். நம்ம நல்லா தான் இருப்போம், குடிக்கார மாதிரி அந்த நேரத்தில் டக்குன்னு மேலே ஊற்றிக்கும், இல்லை குடிக்கும்போது சிந்தும். எப்படியோ அது கலர் மாறியணும். ஒயிட்டாக இருக்கிறது கலங்கமாக இருந்தால் தான் இந்த சொசைட்டிக்கு பிடிக்குது. அது திருஷ்டி போட்டுமா. நல்ல முகம், அழகான முகம்னு ஒரு கருப்பாக ஒரு புள்ளியை வை. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க? இப்படி இருக்குது, பார்வையே சரியில்லை. ஒன்றும் எல்லாம் கெட்டதையே நினச்சி கெட்டதாக இருக்கும் போல இருக்குது. நல்லதை நினச்சிருந்தால் நல்ல பார்வை வரும், நல்லது நடக்கும். கெட்டதையே நினச்சி வாழ்நாள் ஃபுல்லாக இருக்குது. 3 வேளை சாப்பிட்டுட்டு கெட்டதையே நினைச்சு யார் எதை நினைக்கிறாங்களோ அதுவாகிடுறாங்க. புரியுதில்ல? மா பவ கிராகிய, பொருட்களை போகங்களை பற்றாதவனாய் வாழ்வாயாக. இதெல்லாம் யார் சொல்கிறா? நிதாகுக்கு ரிபு மகரிஷி சொல்கிறார். கிராகாத்மா மா பவ, பொருளாக மாறிடாத. பாவனாம் அகிலம் தியக்துவா, உனக்கு இருக்கக்கூடிய பாவனா உணர்ச்சிகள்லாம் இருக்கு இல்லையா, 9 ரசம், எல்லா ரசத்தையும் விடு, ஏக ரசமாக இரு. நவரசத்தை விடு. தான் சிவன் ஏகரசம். சிவனுக்கு ஒரு ராத்திரி, அம்பாளுக்கு நவராத்திரி. அம்பாள் ஜெகத்து தத்துவம், சுவாமி பிரம்ம தத்துவம். பிரம்மாசிரித்து மாயா, பிரம்மத்தை அடைக்கலம் கொண்டவள் மாயா. பிரம்மத்தினுடைய மனமே மாயா, பிரம்மத்தினுடைய எண்ணங்களே ஜெகத்து. இப்போ நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய லோகம். நம்ம லோகம் படைக்கிறோமா இல்லையா? நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருக்கோமா இல்லையா? லைஃப் ஸ்டைலு, அது உங்கள் லோகம், உங்கள் வேலை, உங்கள் ரூட்டு, அதில் உங்கள் அதில் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அப்படி ஒவ்வொருத்தவனுக்கும் ரூட் இருக்குது. ஒவ்வொருத்தவனும் குறைஞ்சது 100 பேர்லேருந்து 1000 பேரோட கனெக்ஷன் வச்சுருக்கான். உங்கள் செல்லில் எவ்வளோ நம்பர் வச்சுருக்கீங்க? 300 பேர் வச்சுருக்கீங்களா? குறைஞ்ச 300 பேர் வச்சுருக்கீங்க. குறைஞ்சது 300, மேக்ஸிமம் 1000 பேர் வச்சுருக்கீங்க. 1000 பேர் தான் உங்கள் லோகம். எவனாவது ஒருத்தன் எப்பயாவது லைனுக்கு வருவான். இதுதான் லோகம். அப்போ ஒவ்வொருத்தவனுக்கும் 100லேருந்து 1000 பேர் இருக்கானா என்ன ஆகுது? அதான் லோகம் இப்படி இருக்குது. சரி, இப்போ என்னாச்சு? பாவனாம் அகிலாம் தியக்துவா, எல்லா உணர்ச்சிகளையும் விட்டு, யா சிஷ்டம் தன்மயோபவ, விருப்பத்தோட சத்தை நேசிப்பாயாக. தத் சித்தக தத்பரக. இந்த வார்த்தையை டெய்லி சொல்லுங்கள். நிதித்தியாசனம் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடிய, ஏன்னா சம்சிதம் சொல்லக்கூடிய சமாதிக்கு அழைச்சி போகக்கூடிய வார்த்தை. ஜீவசமாதிக்கு, ஜீவன் முக்த நிலைக்கு, சகஜ சமாதிக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய வார்த்தை. மாத்து சித்தகங்கிற மாதிரி என்னுடைய சித்து அங்கே இருக்கணும். என்னை பற்றியே நீ சிந்தி என்னை நோக்கியே வந்து கொண்டிரு. 2 வார்த்தை தான். இதை நம்ம ஆழ்ந்து சிந்திச்சோம்னா அதுவாகிடும். அதுவானால் நம்ம சித்து பிரம்மமாயிடும். இதெல்லாம் ஒரு உன்னத நிலை, உயர்வான நிலை. பல சிந்தனைகள் இருக்கிறவனுக்கு வராது. அதாவது மூடனுக்கும் ரஜோகுணத்தில் இருக்கிறவனுக்கும் யோகம் கைகூடாது. மூடன்னா அப்போ பார்த்தாலும் சோம்பேறியாக இருக்கான், மூடப்பட்டிருக்கான், மதன் இருக்கான், எதையும் ஒழுங்காக வழிபட மாட்டான், ஒன்றில் நிற்க மாட்டான், அவன் மூடன்.
பரபராக இருக்கான்ல இன்னும் ரஜோகுணத்தினுடைய எப்போ பார்த்தாலும் பல விஷயங்களை சிந்திச்சுட்டு இருப்பான், ஒரு இடத்துல இருக்க மாட்டான், உட்கார மாட்டான். அதுக்கு தான் சமநிலைக்கு தான் குரு சேவா பண்ணு, உழவார பணி, திருப்பணி, தீர்த்த யாத்திரையெல்லாம் பண்ணுங்கிற. ஏன்னா உடம்பு ஒடுங்கினா தான் மனம் ஒடுங்கும். மனம் சித்தம் புத்தியெல்லாம் உள்ளே போகணும். அப்போ சமநிலை வந்தால் தான் இந்த கருத்தெல்லாம் சிந்திக்க தோணும். இல்லைன்னா சிந்திக்கவே இல்லைன்னா நீ எங்கே செயல்பட போகிற? நீ சிந்தித்து கன்க்ளூஷனுக்கு வந்து இது முக்கியமானது, இது முக்கியமான வார்த்தை, இல்லை முக்கியமான நிலை இது ஒரு வார்த்தை இல்லை, இது ஒரு இப்போ இந்த 2 வார்த்தையும் 3 வார்த்தையுமே பொக்கிஷமான வார்த்தையாக எனக்கு தோணுது. அமிர்தமான வார்த்தையை மச்சித்தக மத்பரக சம்சிதம். அதில் நீ பயணித்தால் உனக்கு நிலை சம்சிதம். அங்கே தன்மையோ பவ, தன்மை அதுவாக ஆகிவிடு. தத்துனா என்னது? தத்பதம்ங்கிறது பரம்பொருளை கொடுக்குறது. சத்பதம் தான் தத்பதம். அதுங்கிறது தத்து, நீங்கிறது துவம். அதான் தத்துவம். அசிங்கிறது 2 பேரையும் இணைக்கக்கூடிய கனெக்டிங் வேர்டு. அத்வைத நிலைக்கு கொண்டு போகக்கூடியது தான் அசி. புரியுதா? இருக்கிறாய், நீ பிரம்மமாக இருக்கிறாய். இப்போ பாவனா அகிலம் தியக்த்வா யத் சிஷ்டம் தன்மயோபவ. எந்த அளவுக்கு உனக்கு விருப்பம் இருக்கோ அந்த அளவுக்கு அதுவாகிடு. திருஷ்டு தர்ஷன திருஷ்யாணி. இதான் பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், பார்வை. நடுவில் ஒரு கருவி இருக்கும். இந்த பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் நடுவில் ஒரு கருவி இருக்கும். கருவி தான் என்னது? அந்த பார்வை, கண்ணு சம்மந்தப்பட்டது. இந்த 3 வெவ்வேறானா 3 ஒருத்தவங்க தான். சப்ஜெக்டு தான் ஆப்ஜெக்டே ஒன்றும் கிடையாது. சப்ஜெக்டு தான் ஸ்டார்டிங் பிளேஸு தான் நீ அடையக்கூடிய டெஸ்டினேஷன். இங்கேருந்து நீ டெல்லிக்கு போகணும்னா இங்கேருந்து வெளியில் இருந்தால் வெளியில் போகிற. உள்ளே போகிறதுக்கு ஒன்று இடத்துல நீ நின்ன இடத்துலே போயிடலாம், உட்காந்த இடத்துலே போயிடலாம். பூர்வமத்திலேருந்து சகசிரார பயணம் ஞாபகம் வச்சுங்க, புரியறதுக்காக சொல்கிறேன். யோகத்தில் அப்படி தானே வச்சுருக்காங்க ஆதார சக்கரம். அதனால் திருஷ்டு தர்ஷன திருஷ்யானி. திருஷ்டுனா பார்ப்பவன், தர்ஷனா பார்வை, திருஷ்யானா பார்க்கப்படும் பொருட்கள். தியக்த்வா வாசனையா சக. அது பற்றிய இந்த வாசனைகளை வாசனைகளோடு விட்டுடு. அது பற்றிய எண்ணங்களோடு அதை விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுடு. நீ அதை பார்க்கப்படும் பொருள், பார்வை, அது பற்றிய சிந்தனைகள் எல்லாவற்றையும் விட்டு விடுவாய். தர்ஷன பிரதம ஆபாஷ ஆத்மானம் கேவலம். நீ பார்க்க வேண்டியது ஆத்மானம் கேவலம், சத்தை தான் நீ பார்க்கவும். உன்னையே நீ பாருன்னா என்ன அர்த்தம்? உன்னையே நீ பாருன்னா அது 2 இருக்கியா? அதான் 2ங்கிறத சித்து சத்துன்னு சொன்னது. பார்க்கிறவன் சித்து, பார்க்கப்படும் பொருள் சத்து. சித்தும் சத்தும் ஒன்று தான். எப்போனா அனுபூதியில், யோகத்தில், சமாதியில் அது ஒன்றுங்கிறது தெரியும். அது வரைக்கும் நாம் வேறு அவர் வேறுங்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதே அஜ்ஞானம். அதை தான் அத்தியாசம் அஜ்ஞானம்னு சொன்னேன். நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே அத்தியாசத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பொய்யில் பிறந்து, பொய்யில் வளர்ந்து, பொய்யில் டார்கெட் பண்ணி, பொய்யுக்காக ரத்தம் சிந்தி, பொய்யுக்காகவே செத்து போகிறான். இதுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓய்வு இல்லாமல் ஓடுறாங்க, அழுதுகிட்டு ஓடுறான், ரத்த வியர்வை சிந்துறான், உடம்பு சரியானாலும் ஓடுறான். இதோட பரிதாபம் என்ன காரணம்? என்னங்க காரணம்? அஜ்ஞானம், மெய்யறிவு இல்லை பிரம்மத்தை பற்றிய. அப்போ நாம் இந்த உலகத்தில் முதல்ல அறிய வேண்டிய விஷயம் பிரம்மம். சரி, பிரம்மத்தை அறிஞ்சால் என்னையே அறியலாம்னா ஒன்று அறியலாம். நீ போகக்கூடிய லோகன் சொல்லக்கூடிய ஜகத்தை அறியலாம். எது சரி எது தப்பு என்று அறியலாம். அப்போ இதுதான் சரி இதுதான் தப்புன்னா சரிங்கிறதான் மனசு செய்யுமா, தப்புங்கிறத செய்யுமா? ஒரு அவசரத்தில் தப்பாக இருந்தாலும் 2வது வாட்டி செய்ய யோசிக்குமா? 3வது வாட்டி யோசிக்கும், 4வது வாட்டி யோசிக்கும், 5வது வாட்டி யோசிக்கும். அதனால் தர்ஷனம் பிரதம ஆபாசம் ஆத்மானம் கேவலம் பஜ. உன்னுடைய உன்னுடைய ஆத்மாவினா நீங்கிறது சித்து, உன்னுடைய ஆத்மாங்கிறது சத்து. அதான் ஆத்ம தியானம்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஆத்மான்னு சொன்னாலே நான் அர்த்தம்.
பிரம்மம்னு சொன்னாலே நான் தான் அர்த்தம். அது நம்ம ஆரம்பத்தில் அதை பரமாத்மா ஜீவாத்மான்னு சொல்லுவோம். ஆத்மாங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்குது. பரமாத்மாங்கிறது சமஷ்டி, ஜீவாத்மாங்கிறது வியஷ்டி. ரெண்டும் உபாதி நிற்கணுச்சுன்னா ஆத்மா மட்டும்தான் இருக்கும். அது புரியுதா? ரெண்டுத்துக்கும் பொருத்தமான ஒரு விஷயம் என்ன? ஆத்மாங்கிற வார்த்தை தான். பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பொதுவாக இருக்கிறது என்னது? ஆத்மா தான். அதுதான் என்னது? நிலையானது. ஜீவாத்மா செயற்கை, பரமாத்மாவும் செயற்கை. ஆத்மா தான் இயற்கை. நாம தான் அது ஆத்மான்றோம், பரமாத்மான்றோம், ஜீவாத்மான்றோம். இருக்கிறது ஆத்மா தான். புரியுதா? நான் மட்டும்தான் இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்? சத்தில் இருக்கிறேன். நான் யார்? நான் சித்து. நான் இருக்கிறேன்னு உன்னை அறியறல்ல. நான் இருக்கிறேன்னு இருக்கியா இல்லையாப்பா? இருங்க செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லுவீங்க. ஆர் யூ தேர் அப்படின்னு சொன்னால் இருங்க ஜஸ்ட் வெயிட், ஐ லைக் டு செக் இட் இன்னும் சொல்ல போகிறீங்களா என்ன? ஐ வாண்ட் டு செக் இட் சொல்ல போகிறீங்களா என்ன? நான் ஐ வுட் ஹாவ் செக்குடுன்னு சொல்லணுமா? அதனால் ஆத்மானம் கேவலம் பஜ, சத்தை பஜிப்பாயாக. இந்த ஆத்மான்னு ரெண்டு இடத்துல ஒரே வாக்கியத்தில் ரெண்டு வார்த்தை வரும். ஆத்மான்னு வரும். அப்போ ஒன்று சித்து, ஒன்று சத்து. அதை பிரித்து அது சொல்லலை, பிரித்து உணர்வாக காட்டுது. ஒன்று அசையும், ஒன்று அசையாது. ஒரே ஒன்று தான். அர்த்தநாரீஸ்வரர் புரிஞ்சுங்க, நடராஜர் புரிஞ்சுங்க. அசைகிற கால், அசையாத கால். தூக்கிய திருவடி அம்பாள், நின்ற திருவடி, ஊன்றிய திருவடி சுவாமி. பல ஆடியோஸில் பேசியிருக்கேன். உங்களுக்கு புரியறதுக்காக இந்த டே ஒன்லேருந்தே பேசிட்டு வரேன். இந்த பக்தியையும் யோகத்தையும் ஞானத்தையும் அது என்னமோ பை சுபாமாவே அது வந்துச்சு. மூணுமே தொடர்ந்து வந்துச்சு நமக்கு. இந்த புக்கில் இருக்கிறத புரிய வைக்கிறதுக்கு சில இடத்துல யோகத்தை எடுப்பேன், சில இடத்துல பக்தியை எடுப்பேன். புரியுதா? ஞானத்தை புரிய வைக்கிறதுக்கு அது ரெண்டும் சப்போர்ட்டு. பக்தி இல்லாமல் யோகம் வராது, யோகம் இல்லாமல் ஞானம் வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஞானம்தான் மேலானதாக இருந்தாலும் 33% தான். அதுக்கு முன்னாடி 66% பக்தி நம்ம என்ன பண்ணணும்? சங்கிரகம் பண்ணணும், சேமிக்கணும், ஆனால் அர்ஜனம் பண்ணணும். எல்லா ஜென்மாலையும் நீங்கள் பக்தியில் அர்ஜனம் பண்ணியிருக்கீங்க, அங்கேயே நின்றுட்டீங்க. பக்தனாக இருக்கக்கூடாது, தொண்டனாக மாறணும், சிஷ்யனாக மாறணும், முக்தனாக மாறணும், இறைவனாக மாறணும். இது யாருக்கு புரியும்? இந்த அளவுக்கு யார் உட்காந்து யோசித்தா அது புரியும். ஒன்றுமே யோசிக்காமல் அது இல்லைன்னு சொல்கிற யார் மடப்பைய? நீ யோசிக்கலை, உள்ளே போல, தியானம் பண்ணலை, விசாரம் பண்ணலை, இல்லைங்கிற. ஏன்னா உனக்கு தெரியல, உனக்கு தரிசனம் கிடைக்காது. இந்த மாதிரி சிந்தனை இருக்கிறவனுக்கு கடைசி வரைக்கும் சுத்த விடுவார். எனக்கு தான் தெரியுமே, எங்களுக்கு தெரியாதா? யார் யாருக்கு முக்தி உண்டு, யார் யாருக்கு என்னென்னு எல்லாம் தெரியும். சைலண்ட்டாக இருப்போம், சொல்ல முடியாது. என்னது சொல்ல முடியாது? எப்படி சொல்ல முடியும்? அவனுக்கே அக்கறை இல்லை, நமக்கு எதுக்கு சொல்ல? நம்ம போய் எதுக்கு சொல்லணும்? ஒரு கருணையில் சொல்கிறது வேறு விஷயம். அகங்காரியாக இருந்தால் எப்படி சொல்லுவாங்க? அகங்காரியாக இருந்தால் குருவே கிடைக்க மாட்டாங்க, போயிடுவாங்க, விலகிடுவாங்க. நீங்கள் அவங்கள தொடர முடியாது. அவங்க விருப்பப்பட்டால் தான் நீங்கள் அவங்கள தரிசிக்க முடியும், கிரகிக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. ஈஸ்வர கிருப்பா, குரு கிருப்பா, சாஸ்திர கிருப்பா மூணும் ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும் மூணாக வேலை செய்யுது. ஒன்று மூன்றாய் வேலை செய்கிறது. அதனால் மத் சித்தக மத்பரகவாக இருந்து கேவலம் ஆத்ம ஞானம் பஜன பூஜிப்பாய், நேசிப்பாய், சத்தை நேசிப்பாய். உள்ளே இருக்கக்கூடிய அமிர்தத்தை நீ சுவைக்க ஆரம்பிச்சிட்டின்னா ஒன்றுமே இல்லை வெளியில். அடியேன்னு ஒருத்தன் உள்ளே போகிறதுனால இப்போ இந்த 3300 பேர் ஆனந்தம் பெருக போகுது. சில பேருக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, சில பேருக்கு ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு முருகனுக்கு நன்றி சொல்லட்டும், எங்கே இருக்கிறானோ. இல்லை குரு பூர்ணிமா அன்னைக்கு நேரடியாக வந்து நன்றி சொல்லிட்டு போட்டோம் முருகனுக்கு. ஆத்மானம் கேவல பஜ. இப்போ நேற்று பார்த்தோமே, முதல்ல 7 நிலைகள் சொன்னோம்ல, அதில் முதல் 3 நிலைகள் வந்து நீ மனுஷன். என்ன எது? இல்லை சுபேச்சா, சுப இச்சா, விசாரணா, குருவை தேடுறது, தனுமானசி. இது மூணுமே வந்து மனித நிலை.
மானோட நிலை. மனமாக நீ இருப்ப, நல்லது கெட்டது உங்கள்கிட்ட இருக்கும், சரி தவறு இருக்கும், அஞ்ஞானம் அத்தியாவசியத்தோடு இருப்ப. இது புரியுதா? அடுத்தது 4 5 என்னது? சத்வாபத்தி அசம்சக்தி. அசம்சக்தி பற்றற்ற நிலை. அது ரெண்டும் சித்து நிலை. அடுத்தது என்ன இருக்கு? பதார்த்த பாவனா அல்லது வஸ்து பாவனா. ஈஸியாக புரியும். வஸ்து பாவனா வச்சுங்க. வஸ்து பாவனா துரியகா. இந்த வஸ்து பாவனாங்கும்போது பூர்ணமான சித்தாகிற. முதல் 3 நிலையில் மனம், அடுத்த 2 நிலையில் புத்தி, 3வது நிலையில் நீ சித்து, 4வது நிலையில் நீ துரியன். கரெக்டாக வருது கணக்கு. கூட்டி கழித்து பார்த்தா கரெக்டாக வருது. சுபேச்சா விசாரணா தனுமானசி 3 மானுடம். அத்தியாசம் அஞ்ஞானம் நிறைந்தது. அப்புறம் சத்வாபத்தி அசம்சக்தி புத்தி. அடுத்தது வஸ்து பாவனா துரியகா சித்து. இந்த வஸ்து பாவனா வந்துட்டா நீ சித்து இறுதி நிலைக்கு வந்தாச்சு. கர்ப்பகிரகம் நுழைஞ்சாச்சு. வஸ்து பாவனா மட்டுமே சிந்தனை இருக்குது. பாக்கி அன்றாட வேலைகளாக செய்வேன். நம்ம கடமை தவறவே மாட்டோம், தவறவும் கூடாது. புரியுதா? எவ்வளவு நம்மளுக்கு தீவிர கதி இருந்தாலும் 8 மணி நேரம் வேலை செய்யணும். கடையே திறக்காமல் வியாபாரம் ஆகலைங்க, ஒரு சங்கல்பம் போடுங்க ஜி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அவர் கடையை நாங்கள் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு தலைவர் இவர் விருப்பப்படி போகிறாரு வர்றார். 8 மணி நேரம் வேலை செய்யும்பான்னா ஓவராக செய்யாதவனை தான் 8 மணி போதுண்டான்னு சொன்னது. இவர் போகிறாரு வராரு, மாப்பிள்ளை மாதிரி இருக்கார். காலையில் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருக்குச்சு, சங்கல்பம் போடுங்க. இப்படி எனக்கு ஸ்க்ரீனில் எல்லாமே ஓடுது. பார்த்தா தலைவர் கடையை திறக்கலை. கடையை திறக்காமல் வியாபாரம் நடக்கணுங்கிறார். புரியுதா விஷயம்? இதெல்லாம் சொன்னால் நம்மளை கெட்டவன் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே கெட்டவன் சொல்லிட்டேன். நீங்கள் கெட்டவன், நான் கேடு கெட்டவன் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதனால் காலையில் 8 மணிக்கு அனுப்பிச்சு டிஃபனை கொடுத்து அனுப்பிச்சு 8 மணிலேருந்து 2:30 3 மணி வரைக்கும் கடையிலே 8 மணி நேரம் கண்டினியூவாக உட்காரட்டும். அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்கும். திறக்கட்டும் நாளையிலேருந்து கடையை. இப்போ வெரி குட், வாழ்த்துக்கள். இல்லை இவர் இஷ்டத்துக்கு இத்தனை நாள் இவருடைய அனலைஸ் பண்ணி பார்த்தா இவருக்கு நேரம் கிடைக்கும் போது கடையை திறக்கிறது. சரி, அந்த அளவுக்கு பண்ணாதப்பா, அதெல்லாம் கொஞ்சம் ஓவருப்பா. நீ என்ன சொல்கிறேன், 8 மணி நேரத்தில் ஒரு மினிமம் ஒரு 6 மணி நேரமாவது நீங்கள் கடையாக வச்சுருக்கீங்க. தொடங்கணும், கண்டினியூவாக இருக்கணும். பிரேக் விட்டு சொல்லக்கூடாது. நீங்கள் வேதா கிளாஸுக்கு பிரேக் விடுற மாதிரி, தியானத்துக்கு பிரேக் விடுற மாதிரி அந்த பிரேக்கெலாம் நான் இதில் கணக்கில் வராதுப்பா. கர்மயோகம் கண்டினியூவாக இருக்கணும். 8 மணி நேரம் சொல்லியிருக்கேன், 5 மணி நேரம் மினிமம் வச்சுங்க கண்டினியூ. அப்புறமா நீங்கள் 2 ஹவர் அப்படி இப்படி பண்ணிங்க. கடையை துறக்காமல் வியாபாரம் வேணும்னு சொன்ன ஒரே ஆள் இந்த உலகத்தில். எனக்கு சொன்னோடனே இவர் திறந்துருக்காங்க. அதாவது இவர் எல்லோரும் வந்தால் தான் பார்த்தீங்கள்ல மக்கள் எப்படி இருக்காங்கன்னு. வாழைப்பழம் அப்புறமா அவனே படித்து மெடிசன் எடுத்துக்கணும் ஜி. நீங்கள் என்ன காசு அதில் போட்டுணும் ஜி, ஜிபே பண்ண என் நம்பர் தான் எழுதி. அதான் இது QR கோடு போட்டிருக்கேன், அதில் போட்டு அவனே எடுத்துக்கிட்டு அவனே சாப்பிட்டு எங்கேயாவது போட்டுச்சு. அதெல்லாம் என்ன சொல்கிறது. மச்சித்தக மத்பரக அது பார்த்தோமா? சரி, இங்கே வரலாம். யதா சித்தம் இதம் யஸ்ய விவகாரவத்தோ அபீச்ச. ஸ்வசித்தம் சம்சிதங்கிற வார்த்தைக்கு வராரு. யதா சித்தம் இதம், இந்த நிலையில் சித்து சத்தாக இருக்கிற நிலையில் யஸ்ய விவகாரவத்தோ அப்பி, அவன் விவகாரத்தில் இருந்தாலும் நடைமுறையில் அன்றாட வேலைகளை செய்தாலும் கர்மயோகத்தை 8 மணி நேரம் கடையை திறந்து உக்காந்துருந்தாலும் அவனுடைய சித்தானது சத்தில் நிலைத்திருக்கும். அது சொல்லுது. இப்போ ஞானத்தினால கர்மா கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு. கர்மாவே இல்லாத நிலையும் ஏற்படும். அதெல்லாம் இருக்குது, படிப்படியாக இருக்குது. அதுவாக நடக்கணும், நம்மளாக செய்யக்கூடாது. அதுவாக நடக்கணும், நம்மளே செயல்படக்கூடாது.
யதா சித்தம் இதம் யஷ்ய விவகாரவத்தோ அப்படி அவன் விவகாரத்தில் இருந்தாலும் அவனுடைய மனமானது அதாவது சித்தானது சத்தில் நிலைத்திருக்கும். அஸ்தகதம் சிதம் யோமச ஜீவன் முக்த உச்சத்தே. அதாவது இந்த புறவுலகம் விவகாரம் இருந்தாலும் ஜகத்து இருந்தாலும் இந்த பொருட்கள் கண்ணில் பட்டாலும் அவனுடைய சிந்தனை சத்தில் இருக்கிறனால எண்ணங்கள் அந்த பொருட்கள் மேலே போய் சிந்திக்காது. இப்போ எந்த பொருளை பார்த்தாலும் சிந்திக்குன்னு சொன்னால கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அந்த சிந்தனை பொருளாகவே பார்க்க மாட்டான். இப்போ பொருளற்றவற்றை பொருளாக கருதும் மருளுற்றார் மானா பிறப்புன்னு மருளானார் மானா பிறப்பு. அதுபோல் இல்லாமல் சிதம் யோமம் ச ஜீவன் முக்தே. அவன் ஆகாயத்தில் எப்படி வெட்ட வெளியில் எப்படி எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாத மேகங்களும் இல்லாத வெட்ட வெளி இருக்குதோ அதுபோல் அவனுடைய அந்தராத்மா சித்தானது சத்தாய் ஜகத்தில் வேலை செஞ்சாலும் விவகாரம் பண்ணாலும் சிந்தனைகள் இல்லாத செயலாக இருக்கும். இன்னொன்று மனம் இல்லாமல் நீங்கள் வேலை மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இல்லாமல் நீங்கள் சொரூபத்தில் இருந்த வேலை செஞ்சால் வல்லமை அதிகம். சொன்னல 50 கிலோவை நீங்கள் தூக்கலாம் மானுடம், 500 கிலோவை பயிற்சி முயற்சினால் தூக்கலாம். 5 டன்னா உனக்காக 50 பேர் 500 பேர் தூக்குவான். இதுதான் உயிர்நிலை. பயிற்சி முயற்சி சித்து அறிவு நிலை புத்தியில் செய்கிறீங்க. பயிற்சி முயற்சியும் புத்தியால். சாமானியமாக ஒரு மனுஷன் உடம்பால் செய்கிறது 50 கிலோ தான் தூக்க முடியும். அதுவே முடியாது பல பேரால். பயிற்சி முயற்சினால 500 கிலோ தூக்கலாம். ஆனால் நீ 5000 கிலோவை தூக்கணும்னா உனக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னா உனக்காக அந்த 500 பேர் தூக்குவான், வேலை செய்வான். இதுதான் உயர்நிலையில் உள்ள விஷயம். புரியுதா? அதை தான் இங்கே சொல்லுது. அஸ்தம் கதம் ஸ்திதம் யோம் ஆகாயத்தில் நிலைத்திருக்கக்கூடியவன் போல ச ஜீவன் முக்த உச்சத்தே அவன் இருப்பான். அவனை ஜீவன் முக்தன் என்று சொல்லுவார்கள். ந உதயத்தி ந அஸ்தமேத்தி அவனுக்கு எந்த எண்ணங்களும் உதிப்பதும் இல்லை அஸ்தமமாவதும் இல்லை. சுகே துக்கே மன பிரபா மனதினுடைய அந்த பிரபா இருக்குல்ல வீச்சு, இந்த பிரகாசம் மனதினுடைய ஒரு பிரபாவம் இருக்குல்ல அதுதான் பிரபா. அந்த பிரபா அதனால் ஏற்படக்கூடிய சுக துக்கங்கிற உணர்ச்சி எதுவும் இல்லை. யதா பிராப்தி சித்திர் யஷ்ய சக ஜீவன் முக்த. யதா பிராப்தி ஸ்திதி, பிராப்தி ஸ்திதினா சத்தை அடைந்த நிலை. பிராப்தம்னா என்னது? பெற்றது. அனுபூதி பெற்ற நிலையில் அவன் ஜீவன் முக்தன் என்று கூறப்படுகிறான். அதாவது நிலைத்த அனுபூதி வாழ்க்கை. ஜீவன் முக்தனுக்கு 7வது நிலையில் அவன் என்னவானா? துரியகானா. துரியங்கிற அந்த லோகத்துக்குள்ளே போயிட்டான். வெளிச்சம், அறிவு பூர்ணமாக வேலை, சர்வகினா இருக்கான். நிஷ்கிரியம் இதெல்லாம் சம்சிதம் எல்லாம். அப்போ நிலைத்த அனுபூதி அதை தான் குவைட்யூடுன்னு சொன்னேன். குவைட்யூடு புரியுதா? அமைதியான வாழ்க்கை பிரசீதன்னு சொல்கிறோம்ல, அந்த பிரசீத வாழ்க்கை நிலைத்த அனுபூதி வாழ்க்கை, நிலைத்த அனுபவ வாழ்க்கை. இவனுக்கு தான் காரணம் காரியம் கிடையாது. காரணம் காரியம் எப்படி கிடையாதுங்கிறத நம்ம விசாரம் பண்ணிட்டோம். ஆரம்பத்தில் விசாரம் பண்ணியிருக்கோம், போய் கேளுங்க. 2 முறை கேட்டால் தான் புரியும். ஸோ இந்த முக்தனுக்கு தான் துரியத்தில் இருக்கிற துரியகாகாவாக இருக்கிறதுனால தான் காரணம் இல்லை காரியம் இல்லை, காரண காரியத்துக்கு அப்பால் அவன் எப்படி இருக்கிறாங்கிறத நம்ம விசாரம் செய்தோம். ஏன்னா அவித்யா இல்லை, அஜ்ஞானம் இல்லை, அதனால் அத்தியாசம் இல்லை, தவறுகள் இல்லை. அதனால் அவனுடைய சொரூபத்தில் அவன் துரியனா வெளிச்சமாக ஆனந்தமாக அமைதியாக நிஷ்கிரியமாக மௌனமாக சாந்தமாக சாட்சியாக ஆனந்தமாய் நிற்கிறான்.
யாரோ ஒரு கமெண்ட்டு ரொம்ப தெளிவான பேச்சு அப்படின்னு யாரோ ஒரு கமெண்ட். வெரி கிளியர், வெரி என்ன புதுசாக இருக்குது. எல்லாம் வருவாங்க, ஒவ்வொருத்தவங்களாம் வருவாங்க. யோ ஜாகிரதி சுஷுப்தி சித்தோ யஷ்ய ஜாகிரன் ந வித்தியதே. அவன் உறக்கத்தில் இருந்தாலும் ஜாகிரதி, ஏன்னா அவனுக்கு தூக்கமும் இல்லை விழிப்பும் இல்லை. புரியுதா? தூக்கமும் இல்லை, எப்போதும் இருப்பு நிலை. யோ ஜாகிரதி சுஷுப்தி சித்தோ யஷ்ய ஜாகிரன்னா வித்தியதே. சம்சாரத்தில் இருந்தாலும் ஜாகிரத நிலையில் இருந்தாலும் விழிப்பு நிலையில் உலகத்தோடு அவன் ஒன்றி இருந்தாலும் என்ன இல்லை, அவன் விழிப்பாகத்தான் இருக்கிறான். உறக்கத்திலையும் விழிச்சிருக்கிறான், விழிப்புலையும் விழிச்சிருக்கிறான், எப்போதும் விழிப்பு நிலையில். என்னது என்னன்னு கேட்டு சொல்லுப்பா. என்ன மொழியில் பேசுகிறான்னு ஒன்றுமே புரியல. 8:30 மணிக்கு பேச. சரி. சஜீவன் முக்த உச்சதே, சஜீவன் முக்த உச்சதே, அவனை ஜீவன் முக்தன் என்று சொல்கிறோம். ராக துவேஷ பயாதி, ராகமில்லை பற்றுமில்லை, பயாதி நாம அனுரூபம், பயமும் இல்லை வெறுப்பும் இல்லை. சரணபி, அவனுடைய வாழ்க்கையில் ராகம் தேசம் விவகாரத்தில் இருக்கான், ஆனால் எதுவும் இல்லை அவனுக்கு. இப்படி வாழ முடியுமா? 2 பேர் குறுக்க வந்தாலே முடிஞ்சு போச்சு. என்ன கோவப்படுறான், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான். நடு ரோட்டில் வண்டியை இஷ்டத்துக்கு திருப்புறான், காரை. ராதா நகர் இதில் பின்னாடி வண்டி நிற்குதான், முன்னாடி வண்டி, அதெல்லாம் அவன் பார்த்து அவன் போய்க்கணுமா அப்படின்னா அவர். ஒருத்தவன் ஆரன் அடிக்கிறான், ஏன் ஆரன் அடிக்கிறேன்னு கேட்குறான். இதுதான் விவகாரம், புரியுதில்ல? இதுதான் விவகாரம் முடித்தவன் சொல்கிறாங்களே, ரொம்ப விவகாரம் முடித்தவனாக இருக்கானப்பா அப்படின்னு. விவகாரம்னா என்னது? ரெஸ்ட்லெஸ்னு அர்த்தம். புரியுதா? நிர்வாசனம், யஷ்ய நிர்வாசனம். ஜாகிரத்தில் ந வித்தியதே, சுஷுப்தியில் ஜாகிரதை. புரியுதா? ஜாகிரதத்தில் இருந்தாலும் ஜாகிரதத்தில் இல்லை, விழிப்பு நிலை தான் இருக்கான். உறக்கத்துலேயும் அவன் விழிப்பு நிலை தான் இருக்கான். யஷ்ய நிர்வசனம், நிர்வாசனம். எந்த வாசனாவும், வாசனானது பதிவுகள், இதை செய்யணும் அதை செய்யணும், அங்கே போகணும் இங்கே போகணும், அப்படி போகணும் இப்படி போகணுன்னா நம்ம கண்ணு திறந்ததுலேருந்து எண்ணம் வரும்ல, டெய்லி ரொட்டீன்ஸாக வருதா இல்லையா? அதில் தானே அவன் கட்டப்படுறான். மேலே மேலே கட்டப்படுறது என்ன? இப்போ நீங்கள் வேதாந்தம் வந்ததுனால 8 மணி நேரம் அதை கொஞ்சம் சரி பண்ணும், கண்ட்ரோல் பண்ணுங்கிற புத்தியாவது வந்திருக்க. இல்லைன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியாமலே போயிட்டு இருந்தீங்க. ஒரு முறையற்ற வரையற்ற, அங்கே தான் முருகன் உங்கள் மேலே வச்ச கருணை தான் நான் என்னுடைய பார்வையில் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆடு மாடு மாதிரி வாழாத, என்னுடைய சிஷ்யனாக இருந்தால், என்னுடைய பக்தனாக இருந்தால் இப்படி வாழ்க்கையை நடத்தணும் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறார். மத் சித்தக மத் பரக. இல்லைன்னா நீங்கள், ஏன்னா நீ வேகமாக ஓடுறதுக்கு எங்கே ஓடுற, எதுக்கு ஓடுற? வேகமாக ஓடினாலாம் நீ ஜெயிச்சிட முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோ. விவேகமாக போகணும், பயணிக்கணும், தொடர்ந்து பயணிக்கணும். ஏன்னா எத்தனையோ 1000 ஜென்மம் கடந்து வந்திருக்கு, இன்னும் எத்தனையோ 1000 ஜென்மம் அறிவு இல்லைன்னா பிறக்க போகிற. அறிவை பெறுவதற்கு வேணால் நீ தீவிரகதி அடையலாம், அதுலேயும் விவேகம் நிற்கணும். வேகம் அவசியமே இல்லை, விவேகம் நிற்கணுமே தவிர வேகம் அவசியம் அல்ல. வேகமாக போய் எங்கே போகிற, எங்கே போகிற நீ போகிற வேகத்துக்குலாம் அங்கே கிடையாது, கதவு லாக் ஆகிருக்கும். என்ன பண்ணுவேன்? முட்டிக்குவே போய் அதில் போய் கடையை திறக்காமல் வியாபாரம். என்னை பார்த்து அதையும் அப்படி கேடு, என்னை பார்த்து ஏன் அது மாதிரி அப்படின்னு ஒரு அந்தர் வியோமவத்து. இப்போ என்னாச்சுன்னா ச ஜீவன் முக்த உச்சத்தை, அவன் ஜீவன் முக்தன். ராகத்வேஷ பயாதி நாம ரூப எதுவும் இல்லை, ஆகாயத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறான். அந்தர் வியோமவத்து, நான் சின்ன, அவன் பிளவுபடாத மேகம் போல் இருக்கான். இப்போ நம்ம கண்டமாயிரும். இப்போ பாகிஸ்தான் 3 கண்டமாக ஆக போகுது. இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் எல்லாம் தாண்டிச்சு.
இப்போ என்ன அந்த மாதிரி பிளவுபடாத மனிதனாக இருக்கிறான். பிளவுபடாதவனாக இருக்குன்னா தன்னை கண்டமாக பார்க்குறது, தன்னை ஒரு பார்ட்டாக ஒரு யூனிட்டாக பார்க்குறான். அறிவு இந்த நிலை என்ன காரணம்? அக்ஞானம். அக்ஞானத்தினால தன்னை அல்பமாக பார்க்குறான், யூனிட்டாக பார்க்குறான், ஒரு பகுதியாக பார்க்குறான். அதான் சொல்ல நான் சின்னக, அவன் சின்னம் இல்லை. சின்னங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை. நம்ம சின்னன்னு சொல்கிறோம்ல, தமிழில் சின்னம்னு சொல்கிறோம்ல, சின்னதாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நிறைய வார்த்தைகள் மறந்து போயிருக்கு. தைரியம், இது எஸ், அது முன்னாடி உள்ள இஸ்லாம் எடுத்துருப்பாங்க நம்ம ஆளுங்க. இசு பிடிக்காது. ஸ்தைரியங்கிற வார்த்தை தான் தைரியம். அது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது, தப்பு இல்லை. யோ அந்தர் யோமவத்து, ஆகாயத்தில் மேகம் போல் எதையும் பற்றாத, நான் சின்ன, எதுவும் பிளவுபடாத, கண்டமாகாத மேகம் போல். ஆகாயத்தில் ஏதாவது இருக்கா? ஆகாயத்தில் ஏதாவது இருக்கா? ஆகாயத்தில் எதுவும் இல்லை. ஆகாயத்தில் எதுவும் இல்லை. சூரியன் கிரியெல்லாம் எங்கே இருக்கு? அதுக்குள்ளே இருக்குது, ஆகாயத்துக்குள்ளே இருக்குது. ஆகாயத்துக்கு அதுக்கும் கனெக்ஷன் இல்லை. நான் சின்னக ச ஜீவன் முக்த உச்சத்தை, அவனை இந்த மாதிரி அகண்டமாக பார்க்குறான். கண்டமாக இல்லை, அக்கண்டமாக பார்க்குறான். அதான் அகண்டமாக பார்க்குறேன். 166 வரைக்கும் பார்த்துருக்கோம். துரியன் விசாரம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்தோடனே. அதை போய் போன உடனே கேட்டுருங்க. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு. குருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய்